வணக்கம். இது நம் கதைகள். தாயுள்ளம் கொண்ட தாய்மாமனின் கதைதான் இது. கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் கதிரும் அவன் அக்கா ரேவதியும் நகமும் சதையுமாக வளர்ந்தார்கள். தந்தை இல்லாத வீட்டில் கதிரை ஒரு தாய் போல பேணி வளர்த்தாள் ரேவதி. அவர்கள் விளையாடிய தென்னந்தோப்புகளும் ஓடித்திருந்த வரப்புகளும் அவர்களின் பாசத்திற்கு சாட்சியாக இருந்தன. கதிர் தன் அக்காவின் சேலையின் தலைப்பை பிடித்து கொண்டே அவளுக்கு பின்னால் சுற்றுவான். காலம் ஓடியது. ரேவதிக்கு திருமணம் முடிந்தது. புகுந்த வீடு மிகவும் ஏழ்மையான குடும்பம். மணக்கோலத்தில் இருந்த ரேவதியை பார்த்து கதிர் கண்ணீர் விட்டான். கவலைப்படாதே கதிர், நான் எங்கு போனாலும் உன் அக்காதான் என்று அவனது கண்ணீரை துடைத்து ஆறுதல் கூறினாள் ரேவதி. அந்த பிரிவின் வலி கதிரின் நெஞ்சை அழுத்தியது. சில ஆண்டுகள் ரேவதியின் வாழ்க்கை சோதனையானது. கணவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட 2 சிறு குழந்தைகளுடன் அவள் தவித்தாள். வறுமை அவளை வாட்டியது. செய்வதறியாது கதிர் ஓடி வந்தான். தன் அக்காவின் நிலைமையை பார்த்து அவன் இதயம் சுக்குநூறானது. அக்கா, நான் இருக்கிறேன். இனி உன் பிள்ளைகள் என் பிள்ளைகள் என்று உறுதி எடுத்தான். கதிர் தன் வாழ்க்கையை தியாகம் செய்ய துணிந்தான். தனக்கென ஒரு குடும்பம், திருமணம் என்று எதையும் அவன் நினைக்கவில்லை. கதிரின் முழு கவனமும் அருளையும் கயலையும் வளர்ப்பதிலேயே இருந்தது. குழந்தைகளை தூக்கி கொண்டு அவன் கொஞ்சும் போது ரேவதியின் கண்களில் கண்ணீர் வழியும். அவன் வெறும் தாய் மாமனாக அல்லாமல் ஒரு தாயாகவே மாறினான். அருள் மற்றும் கயலின் கல்விக்காக கதிர் இரவு பகலாக உழைத்தான். மூட்டை தூக்கும் வேலை, வயல் வேலை என எதையும் அவன் தவிர்க்கவே இல்லை. தன் கைகள் காயத்தாலும் குழந்தைகளின் புத்தக பைகள் கனமாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். மழையிலும் வெயிலிலும் அவனது உழைப்பு தொடர்ந்தது. ஒரு மெல்லிய மண்ணெண்ணை விளக்கின் ஒளியில் அருள் பாடம் படித்து கொண்டிருந்தான். கதிரும் அவன் அருகே அமர்ந்து விசிறியால் விசிறி விடுவான். நன்றாக படிய அருள், என் அக்கா பட்ட கஷ்டம் எல்லாம் மாற வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவான். கதிரின் அரவணைப்பில் குழந்தைகள் பாதுகாப்பாக உணர்ந்தனர். ஆண்டுகள் உருண்டோடின. ரேவதிக்கு வயது முதிர்ந்தது. ஆனால் தன் தம்பியின் தியாகத்தால் அவள் கண்கள் பெருமிதத்தில் நினைந்திருந்தன. கயல் இப்பொழுது ஒரு பெரிய கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். கதிர் தன் முதுமை பாராமல் இன்னும் உழைத்து கொண்டே இருந்தான். அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க திருப்தி அவன் முகத்தில் இருந்தது. அந்த பொன்னான நாள் வந்தது. ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கதிர் தனது பழைய வேட்டியையும் சட்டையையும் அணிந்து கொண்டு கூட்டத்தின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தான். அந்த இடத்தின் பிரம்மாண்டம் அவனை சற்றே தயங்க வைத்தாலும் அவன் கண்கள் மேடையையே தேடின. மேடையில் அருளும் கயலும் வரிசையாக நின்றனர். அவர்கள் இருவரும் தங்க பதக்கங்களுடன் பட்டம் வாங்கினார்கள். அரங்கமே அதிரும் வகையில் கைத்தட்டல் ஒலித்தது. அந்த மேடையில் நின்ற பொழுது அவர்களுக்கு தங்கள் மாமனின் உழைப்பும் அவர் செய்த தியாகங்களும் நினைவுக்கு வந்தன. விழா முடிந்ததும் அருளும் கயலும் கூட்டத்தில் தேடி வந்து கதிரை கண்டுபிடித்தனர். ஓடி வந்து அவன் கால்களில் விழுந்து வணங்கினர். அருள் தன் தங்க பதக்கத்தை கதிரின் கழுத்தில் அணிவித்தான். எங்களுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து வளர்த்தது நீங்கள்தான் மாமா என்று கூறி கட்டிப்பிடித்து அழுதனர். கதிரின் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் அவனது பல ஆண்டுகால உழைப்பிற்கு கிடைத்த மிகச்சிறந்த பரிசாக அமைந்தது. பெற்றவள் மட்டும் தாயல்ல, பிள்ளைகளின் வெற்றிக்காக கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு தாய்மாமனும் தாய்தான். உதிரத்தால் இணைந்த உறவு உணர்வால் உயர்ந்து நின்றது. இன்றும் ரேவதியின் வீட்டில் கதிர் ஒரு தம்பியாக பார்க்கப்படுவதில்லை, அந்த வீட்டின் மற்றொரு தாயாகவே போற்றப்படுகிறான். கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்து நம் கதைகளோடு.